அடுத்தது ரிஷபராசி. ரிஷபம் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு வந்து உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் ஓரளவு குறைய போகுது. முதல் 15 நாட்கள், ஆடி மாதத்தில் இருக்கிற முதல் 15 நாள் உங்களுக்கு அந்த உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை இருந்து தான் இருக்கும். போக போக ஆடி 20 தேதிக்கு அப்புறம் அது முழுமையாக மாறிடும். செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் ராசிக்கு போகிறாரு. உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவையாக இருக்கும். சேமிப்பு இருந்துருச்சுன்னா அந்த சேமிப்பு மூலமாக ஒரு புதிய வீடு வாங்குறது, புதிய மனை வாங்குறதுலாம் இந்த மாதத்தில் நடக்கும். 2ல் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க போகிறாரு. என்ன மாதிரி நற்செய்தினா, இனிமையாக பேசக்கூடிய ஒரு சிந்தனை திறனையும் உங்களுக்கு தரப்போகிறாரு. 3ல் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் இணைந்து உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுடைய தம்பிகள் மூலமாக, இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு நற்செய்தியை கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஒரு கவனம் மட்டும் இருந்துக்கணும். அரசாங்க சொத்து, அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தில் ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கிற மாதிரியான சொத்தெல்லாம் வாங்கிறது நேரிடும். அதனால் இந்த மாதம் நீங்கள் அதை தள்ளி வைக்கிறது நல்லது. 4ல் கேது இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் கூடவே சேர்ந்திருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு சுகத்தை அனுபவிக்காமல் குடும்பத்தை விட்டு வெளியூர்களில் வெளிநாடுகளில் பிரிஞ்சிருந்தவங்கலாம் குடும்பத்தினரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்குது. ரிஷபராசியில் கிருத்திகை முதல் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 11ல் இருக்கிற சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால லாபத்தில் இருந்த ஒரு சுணக்கம் எல்லாம் வந்து தற்காலிகமாக ஒரு 4 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அது சரியாக போகுது. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 10ல் இருந்த ராகு ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால முரட்டு குணங்கள் அதிகமாக இருந்தது இந்த மாதம். அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதை குறைச்சாதான் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் 28, 29. நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டியது அம்மன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு.